எக்ஸாம்பிள் 10.25 டே 2ல் இருக்கிறோம். இன்றைக்கும் ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். கிராஸ் சீரிஸை விட்டுறாதீங்க. 30-35 நாளில் முடிஞ்சிடும். 90+ கண்டிப்பாக எடுக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணுங்கள். கீழே இந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டே தயவுசெய்து சொல்லுங்கள். கஷ்டமான சாப்டர் ஃபஸ்ட்டே ஏன் நடத்துகிறேன்னா படிக்க முடியாதனால இப்போ படிச்சிங்கன்னா ஈஸி. ஸோ எக்ஸாம்பிள் 10.25 லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஃபார்மேட் எப்படி கண்டுபிடிச்சோன்னா dy/dxன்னு வந்திருந்தாலே அதிகமாக அந்த ஒரு ஆப்ரேஷன்ஸை தான் பண்ணுவாங்க. ஸோ அப்போது டிவைடட் பை 1 + x³ போட்டுக்கலாம். எனக்கு dy/dx தான் வரணும். அதனால் டிவைட் பை 1 + x³ போட்டால் dy/dx + 6x²y 1 + x³ = 1 + x² டிவைட் பை 1 + x³ போட்டாச்சு. ஸோ இப்போது ஏன் இப்படி போட்டோன்னா இந்த ஃபார்மேட்டில் இருக்குது dy/dx + py = q. நேற்றே நம்ம பார்த்தோம். இப்போ pங்கிற இடத்துல என்ன இருக்குது? 6x² divided by 1 + x³. q = 1 + x² divided by 1 + x³ அவ்வளோதான். இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் கண்டுபிடிக்கிறேன். இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் = e⁻p/dx. ஸோ e⁻integration 6x² 1 + x³ into dx. இப்போ இது எப்படி நான் பண்ணுறேன் அப்படின்னா ரெண்டு விதம் இருக்குது. நான் வந்து சப்ஸ்டியூஷன் மெத்தடில் பண்ணுறேன். 1 + x³ நான் டீன்னு வச்சுக்கிறேன். டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன் ரெண்டு சைடும் வித் ரெஸ்பெக்ட் டு x. dt/dx இது 0 3x² ஆயிரும். இப்போ எனக்கு என்ன வேணும்? dx தான் வேணும். dx இந்த பக்கம் கொண்டு போகிறேன். நல்லா கேட்டுக்கோங்க. நான் இப்போ வந்து 3x² வச்சுருக்கேன். dx இப்படி கொண்டு போகிறேன். அப்போ 3x² into dx = dt. மொத்தமாக இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். பாருங்கள் 1 + x³ t. ஓகேவா? அடுத்து வந்து 3x² into dxக்கு அப்போ 3x² into 2ன்னு இருக்கும். பாருங்கள் நான் எழுதுகிறேன். இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் ஓகேவா? 3x² into dxனா வெறும் 2 இங்கே 3 into 2 தானே 6. அப்போ 3x² into dxனா 2 ஒன்று இருக்கும். அப்போ 2 நான் இங்கே வச்சுக்கிறேன். ஓகே. அடுத்து 3x² into dxக்கு dtன்னு போட்டுக்கிறேன். ஓகே போட்டாச்சு. அடுத்து 1 + x³ டீன்னு போட்டேன். அவ்வளோதான். அப்போ டிவைடட் பை t. இந்த 2 நீங்கள் வெளியே எடுத்துக்கலாம். அப்போ 1/t இன்டகிரேட் பண்ண என்ன வரும்? log t. திரும்பவும் இந்த 2 நம்ம இப்படி கொண்டு போய்க்கலாம் பவர் ஆப்ரேஷன். அப்போ e log t². அப்போ e logம் 1 ஆகிடும். அப்போ t². அவ்வளோதான். டீக்கு ரீப்ளேஸ் பண்ணுங்கள். மறக்காமல் அது பண்ணிடுங்க. டீக்கு ரீப்ளேஸ் பண்ணால் 1x + x³ அவ்வளோதான். கம்ப்ளீட் சொல்யூஷன் எழுதுறேன். y into இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் q into இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் into dx + c. ஸோ y into இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் 1 + x³ = q ஓட வேல்யூ வந்து 1 + x². இங்கே இருக்குது பாருங்கள். 1 + x³ இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் வேல்யூ என்னது? 1 + x³ into dx + c. ஸோ இது ரெண்டு கேன்சல் பண்ணிக்கிறேன். அப்போ y into 1 + x³ இது ரெண்டு கேன்சல் பண்ணால் என்ன வரும்? 1 + x² into 1 + x³ வரும். ஏன்னா இங்கே 1 தான் கட் ஆகும். ஒன்று அப்படியே இருக்கும். 1 + x³ into dx + c. இப்போ மல்டிப்ளை பண்ணுங்கள். y into 1 + x³ = மல்டிப்ளை 1ஆல் மல்டிப்ளை பண்ணால் அதே தான் வரும். 1 + x³ x²ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். x² into 1 x² x⁴ into dx + c. இப்போ எல்லாம் ஆர்டினரி இன்டகிரேஷன் பண்ணால் ஆன்சர் வந்துடும். y into 1 + x³ = 1 இன்டகிரேட் பண்ணால் x, x³ இன்டகிரேட் பண்ணால் x⁴/4. இதெல்லாம் தெரியும் உங்களுக்கு. அடுத்து x² இன்டகிரேட் பண்ணால் x³/3a. அடுத்து x⁴ இன்டகிரேட் பண்ணால் x⁴6/6. ஓகேவா? ப்ளஸ் சி. டிஎக்ஸ் போடக்கூடாது. இன்டகிரேட் பண்ணி முடிச்சாச்சு. இதுதான் ஆன்சர். இப்படியே நீ படிக்கலாம். நீங்கள் ஒன்றும் 1 + x³ இப்படி கொண்டு போகணும். இந்த சம் அடிக்கடி கேட்பாங்க. போட்டு வச்சுக்கோங்க. லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ரொம்ப ஈஸி. ஸோ நெக்ஸ்ட்டு சம்மும் அதே மாதிரி தான். லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் தான். dy/dxன்னு வருது பார்த்தீங்களா? அந்த ஃபார்மேட் வச்சு கண்டுபிடிச்சலாம். டிவைடட் பை 1 + x + xy² பண்ணிங்கன்னா அப்போ dy/dx மட்டும்தான் வரும். ப்ளஸ் y + y³ டிவைடட் பை 1 + x + xy² = 0. அவ்வளோதான். இப்போ நமக்கு அந்த ஃபார்மேட் வரணும்னா ஸ்ப்ளிட் பண்ணணும். PQ வரணும், ஸ்ப்ளிட் பண்ணணும். அப்போ நான் என்ன பண்ணுறேன்? dy/dx இது அந்த பக்கம் கொண்டு போகிறேன். இந்த டேர்மை மைனஸ் y + y³. ஓகேங்களா? நான் கொண்டு போயிட்டேன். இந்த இடத்துல 1 + x காமனாக எடுத்துருங்க ப்ளஸ் y². ஓகேவா? இப்போ திரும்பவும் dy/dx கொஞ்சம் கவனமாக போடணும். இது மைனஸ் y காமனாக எடுத்துருங்க. அப்போது 1 + y² மேலே 1 + x 1 + y². எதுக்கு நான் இப்படி போட்டிருக்கேன்னா மேலே பாருங்கள் இன்டூவில் இருக்குது. அப்போ இது ரெண்டு பிரிக்க முடியாது. ஆனால் இது தலைகளாக போச்சுன்னா
நியூமரேட்டரில் ப்ளஸ்ன்னு இருந்தால் நம்ம தனித்தனியாக பிரித்து போட்டுக்கலாம். எனக்கு இண்டிவிஜுவல் டைம் வேணும், PQ வேணும். அதனால் இப்போ dy/dx தலைகளாக போட்டுக்கலாம். dx/dy ரெசிப்ரோக்கல் பண்ணுறேன். ரெசிப்ரோக்கல் பண்ணால் 1 + x 1 + y² -y 1 + y². அவ்வளோதான், தலைகளை போட்டாச்சு. இப்போ ஸ்ப்ளிட்டப் பண்ணுவோம். dx/dy ஸ்ப்ளிட்டப் பண்ணால் ப்ளஸ் மைனஸ் மைனஸ் -1/y 1 + y². அடுத்த ப்ளஸ் மைனஸ் மைனஸ் x/y x 1 + y² மேலே இருக்குது, கீழேயும் 1 + y² இருக்குது, y இருக்குது. அப்போ இது ரெண்டு கட் ஆகிடும். இப்போது நமக்கு dx/dy ஃபார்மேட் இருக்குது. அந்த ஃபார்மேட் எப்படி இருக்குது? dx/dy + px = q. இந்த ஃபார்மேட்டில் வரணும். இங்கே x இங்கே இருக்குது, x இங்கே இருக்குது. அப்போ இந்த எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் அப்படி அந்த சைடு கொண்டு வரணும். அப்போ dx/dy + x/y = -y × 1 + y². அவ்வளோதான். ஓகேங்களா? கொண்டு வந்துட்டேன். இப்போ பாருங்கள், அந்த ஃபார்மேட்டுக்கு வந்துருச்சு. அப்போ p எது? எக்ஸை விட்டுறணும், எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 1/y. q என்னது? -1/y × 1 + y². இப்போ இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் போடுங்க. இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் e/pdx e/p 1/dy. சரியா? dy 1/y × dy 1/y × dy வந்து log y. அப்போ log 1 ஆகிடும். அப்போ y தான் ஆன்சர். இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் கண்டுபிடிச்சாச்சு. கம்ப்ளீட் சொல்யூஷன். இப்போ கம்ப்ளீட் சொல்யூஷன் போடணுன்னா y × இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் y இல்லை x × ஏன்னா அப்படியே உல்ட்டாவாயிருச்சுல × q × இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் × dy + c. dx கிடையாது. ஓகே, அப்போ x × இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் என்னது? y = q என்னது? -1y 1 + y². இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் என்னது? y × dy + c. y கேன்சல். ஸோ இங்கே பாருங்கள், xy = மைனஸை விட்டுருங்க. 1/1 + y² ஃபார்முலா tan inverse of y. அதாவது என்ன tan inverse of y? மைனஸ் அப்படியே வந்துருச்சு, +c. இதோடு நிப்பாட்டிக்கலாம். இல்லை எக்ஸை நம்ம கீழே கொண்டு வந்து நிப்பாட்டிக்கலாம். இது ரொம்ப சிம்பிளாக இப்படியே நிப்பாட்டிடுங்க. tan inverse ஞாபகம் வந்துச்சுன்னா இன்டகிரேஷன் ஃபார்முலா. ரொம்ப சிம்பிளான சம். பாருங்கள், உங்களுக்கு புரியும். இங்கே மட்டும் கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணணும். அது பண்ணிட்டீங்கன்னா போட்டுடலாம். நெக்ஸ்ட்டும் இன்டகிரேட்டிங் தான் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் dy/dx ஃபார்மேட் இருக்குது. அப்போ இங்கே என்ன இடையூறு இருக்குது? x இருக்குது. இப்போ /x போட்டுடலாம். dy/dx + y/x x log x/x xx கேன்சல். இப்போ p = y கோஎஃபிஷியன்ட் 1/x q = log x. அந்த ஃபார்மேட் இருக்கிறனால அப்போ இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் e/pdx. அப்போ e/pdx 1/x × dx. 1/x வந்து என்னது? log x. அப்போ log 1 ஆகிடும், x தான் ஆன்சர். அப்போ கம்ப்ளீட் சொல்யூஷன் y × இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் q × இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் × dx + c. ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிருச்சு. அப்போது y × இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் என்னது? x. ஓகே, அடுத்து qவோட வேல்யூ என்னது? log x. இன்டகிரேட்டிங் ஃபேக்டரோட வேல்யூ என்னது? x × dx + c. இப்போ இங்கே பாருங்கள், udv மெத்தடில் இருக்குது, இன்டோவில் இருக்குது. log x தனி, x தனி. ஐலேட் போடலாம். ஐலேட்டு ஷார்ட்கட்டு. ஐலேட்னா இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரி, லாகரிதம், அல்ஜிப்ரா, ட்ரிக்னாமெட்ரி, எக்ஸ்பொனென்ஷியல். இப்போ லாகரிதம் அப்படிங்கிறது எங்கே வருது? 2வது இடத்துல வருது. எக்ஸுங்கிறது அல்ஜிப்ரா 3வது இடத்துல வருது. அப்போ ஃபஸ்ட்டு லாக் தான் வருது, அதுதான் யூன்னு வைக்கணும், இதுதான் டிவின்னு வைக்கணும். அப்போ யூடிவியோட ஃபார்முலா என்னென்னா uv - vdu. இதை நான் வச்சுக்கோங்க, ப்ராடக்ட் ரூல். நான் yx அப்படியே போட்டுக்கிறேன். இங்கே இருக்கிறத இதை மட்டும் இந்த ஆப்ரேஷனுக்கு உட்படுத்துகிறேன். uv அப்படின்னா log x. ஃபஸ்ட்டு நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன்னா u அப்படின்னா log x. ஓகேவா? dv அப்படின்னா x. இதை டிஃப்ரென்சியேஷன் பண்ணுறேன், இது இன்டகிரேஷன் பண்ணுறேன். டிஃப்ரென்சியேஷன் பண்ணால் du = 1/x × dx. அது அப்படி தான் போகணும். அடுத்தது dv இன்டகிரேட் பண்ணால் v, x இன்டகிரேட் பண்ணால் x²/2. இதெல்லாம் மொத்தத்தையும் இதில் போட போகிறேன். yx அப்படின்னு ஆரம்பிச்சுக்கிறேன், அது அங்கே தான் இருக்குது. அதனால் இப்போது மொத்தமாக போட போகிறேன். uv அப்படின்னா log x × x²/2 மைனஸ் இன்டகிரல் ஆஃப் vdu x²/2 duக்கு 1/x × dx. ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். இந்த x² கேன்சல், ஒரே ஒரு x மட்டும்தான் இருக்கும். அவ்வளோதான். அப்போ yx = log x x²/2 மைனஸ் எக்ஸுங்கிறது இன்டகிரேட் பண்ணால் x²/2. கீழே ஆல்ரெடி 2 இருக்குது, அப்போ x²/4 ஆயிரும். ப்ளஸ் சியை மறந்துடாதீங்க, ப்ளஸ் சி. இதுதான் ஆன்சர். ரொம்ப சிம்பிளான சம். ஓகேவா? இங்கே எப்படி 4 ஆச்சுன்னா ஆல்ரெடி ஒரு 2 இருக்குது, x²/2 ஆனால் 2 2s 4 ஆச்சு. அவ்வளோதான்.
இதெல்லாம் ஒன்றும் பண்ண வேண்டாம். ஓகேவா? ரொம்ப சிம்பிளான சம் இது வரும் கண்டிப்பாக. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட்டு இதுவும் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் தான். எக்ஸாம்பிள் சம் அடிக்கடி 3 மார்க்கில் கேட்பாங்க. ஸோ இதுக்கு டிவிஷன்லாம் கொடுக்க வேண்டாம், இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்குது. dy/dx ப்ளஸ் py/q. அப்போது இங்கே pங்கிறது 2, ஏன்னா yயோட கோஎஃபிஷியன்ட் மட்டும்தான் எடுக்கணும், 2yன்னு எடுத்துறாத. q is equal to e power minus x. இப்போ இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் e power pdx, அப்போ e power 2 into dx. இங்கே 2 வந்து வெளியே இருக்குன்னு வச்சுக்கோங்க, 1 தான் இருக்குது நடுவில், ஒன்றுமே இல்லை. அப்போ 1 இன்டகிரேட் பண்ணால் x, அப்போ 2x மொத்தமாக. e power 2x தான் இன்டகிரேட்டிங் ஃபேக்டர். ஓகேவா? அடுத்து கம்ப்ளீட் சொல்யூஷன் y இன்ட்டு இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் என்ன வரும்? q இன்ட்டு இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் இன்ட்டு dx ப்ளஸ் c. y இன்ட்டு இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் வந்து e power 2x, q இன்ட்டு e power minus x, இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் e power 2x இன்ட்டு dx ப்ளஸ் c. இங்கே நீங்கள் e வந்து இன்டூவில் இருக்க, அப்போ பவர் ஆட் ஆகும். 2xலேருந்து x போச்சுன்னா ப்ளஸ் எக்ஸ். அப்போது y இன்ட்டு e power 2x இஸ் ஈக்குவல் டு e power xன்னு மாறிடும் இன்ட்டு dx ப்ளஸ் c. ஏன்னா இந்த பவர் இன்ட்டு வச்சுன்னா பவர் 2 ஆகிடும். 2xலேருந்து x போச்சுன்னா ப்ளஸ் எக்ஸ். அப்போ e power x இன்டெகிரல் பண்ணால் e power x தான், ப்ளஸ் c y e power 2x. இதுதான் ஃபைனல் ஆன்சர். இதெல்லாம் 3 மார்க்கில் அடிக்கடி கேட்பாங்க, கொஞ்சம் பார்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு இது வந்து ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன். அது எப்படி சார் கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னு கேட்டால், ஒன்று சம்மை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரியணும், ஏன்னா 8 சம் தான் இருக்குது, சம்மை பார்த்தோன்னே தெரியணும். வேரியபிள் செப்பரேட் பண்ணியும் போடலாம், பட் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டாக இருக்கும். நீங்கள் வந்து ஹோமோஜீனியஸ்லேயே போடுங்க, ஒரே ப்ரொசீஜர் தானே. 4th சம் இது, ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம்மு, எக்ஸைஸ் 10.6. ஸோ ஹோமோஜீனியஸ்னால் என்ன பண்ணுவீங்க? ஃபஸ்ட்டு ஒன்று dy/dx எழுதுவீங்க, இல்லை dx/dy எழுதுவீங்க. இந்த சம்மை dx/dyயில் போடுறேன், dy/dxலையும் போடலாம். dx/dyயில் போட்டால் ஷார்ட்டாக முடிஞ்சிடும், அதனால். அப்போ 2xy into dx is equal to minus x square plus 2y square into dy. இந்த டேர்மை அப்படி கொண்டு போயிட்டேன். இப்போ dx/dy ஃபார்மேட்டில் போடுறேன், மைனஸ் அங்கே இருக்கட்டும். x square plus 2y square போட்டாச்சு, டிவைடட் பை இந்த டேர்ம் அப்படி கொண்டு வாங்க, 2xy. அவ்வளோதான், dx/dy ஃபார்மேட் வந்துருச்சு. அப்போது இட் இஸ் ஹோமோஜீனியஸ். ஏன் ஹோமோஜீனியஸ்னு தெரியும் உங்களுக்கு. அடுத்தது இப்போது dx/dy ஃபார்மேட் வந்து x equal to vy. அப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். எதை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும்? y பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். dx/dy இது u, இது v. uv டேஷ் ப்ளஸ் vu டேஷ். u என்னது? v. v டேஷ்னா y டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் 1, y பொறுத்தான பண்ணுறதுனால 1. v என்னது? y. u டேஷை பண்ணால் dv/dy. y பொறுத்தான பண்ணுறேன், எல்லாம் உள்டால வரும். ஸோ இது ரெண்டு ஈக்குவல் பண்ணுங்கள். v ப்ளஸ் y இன்ட்டு dv/dy இஸ் ஈக்குவல் டு மைனஸ் x ஸ்கொயர் ப்ளஸ் 2y ஸ்கொயர் டிவைடட் பை 2xy. தட்ஸ் இட். இப்போது இந்த எக்ஸுக்கு பதிலாக இந்த vyயை ரீப்ளேஸ் பண்ணுங்கள், அவ்வளோதான். அப்போது v ப்ளஸ் y இன்ட்டு dv/dy எக்ஸுக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணுறேன், எக்ஸுக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணுங்கள், மைனஸ் v ஸ்கொயர் y ஸ்கொயர். ஓகேவா? ப்ளஸ் y ஸ்கொயர் அப்படி வச்சுக்கோங்க, ப்ளஸ் எக்ஸுக்கு பதிலாக மட்டும் பண்ணுங்கள். அடுத்தது எக்ஸுக்கு பதிலாக பண்ணால் vy, அப்போ 2 இன்ட்டு vy இன்ட்டு y. இப்போது இங்கே வந்து y ஸ்கொயர் காமனாக இருக்குது, வெளியில் எடுத்துருங்க y ஸ்கொயர். அப்போது v ஸ்கொயர், நான் சொல்கிறது புரிஞ்சுதா? எக்ஸுக்கு பதிலாக மட்டும் போடுங்கன்னு, yக்கு போடாதீங்க. அப்போது நமக்கு வந்து y ஸ்கொயர் காமனாக இருக்குது. அப்போ v ஸ்கொயர் ப்ளஸ் என்ன வரும்? 2. ஓகே, இப்போ இந்த இடத்துல 2vy ஸ்கொயர், y ஸ்கொயர் கேன்சல். இந்த v வந்து இந்த பக்கம் வந்துடும், மைனஸ் v, அவ்வளோதான். அப்போ y இன்ட்டு dv/dy முடிஞ்சு சொல்லி. இப்போ எல்சிஎம் எடுத்த ஆன்சர் y இன்ட்டு dv/dy இஸ் ஈக்குவல் டு மைனஸ் உள்ள இன்ட்டு பண்ணுங்க, மைனஸ் v ஸ்கொயர் மைனஸ் 2. இந்த 2v இங்கே போய் இன்ட்டு பண்ணால் மைனஸ் 2v ஸ்கொயர் டிவைடட் பை 2v முடிஞ்சு. இப்போ இந்த 2v v ஸ்கொயர் என்னது? லைட் டேர்ம்ஸு. அப்போ 2v ஸ்கொயர் என்னது? மைனஸ் 3v ஸ்கொயர் மைனஸ் 2v y இன்ட்டு dv/dy முடிஞ்சு. நீ அடுத்து இந்த மைனஸ் காமன் எடுங்க, அப்புறம் வேரியபிள் செப்பரேட் பண்ணலாம். dv/dy மறக்காமல் மைனஸை காமன் எடுங்க, ஆன்சர் வராது. ப்ளஸ் 2 மைனஸை காமன் எடுத்து வச்சு 2v. இப்போ வேரியபிள் செப்பரேட் பண்ணுறேன், v மட்டும் dv மட்டும் இப்படி வச்சுக்கிறேன். இந்த இது இப்படி ரெசிப்ரோக்கலாகி வந்துடும், 2v 3v ஸ்கொயர் ப்ளஸ் 2. வேரியபிள் செப்பரேட் பண்ணியாச்சு. இங்கே மைனஸ் அப்படியே இருக்கணும், மைனஸை மட்டும் எக்காந்த கூட இப்படிலாம் கொண்டு வந்துருங்க, மைனஸ் அப்படியே இருக்கணும் எல்லா சம்லையும். அப்போது dy வந்து மேலே வந்துடும், y வந்து கீழே வந்துடும். வேரியபிள் செப்பரேட் பண்ணியாச்சு. இதை மொத்தமாக இன்டெக்ரல் பண்ணணும். எப்படி இன்டெக்ரல் பண்ணுவீங்க? ரொம்ப ஈஸி. நம்ம அந்த ஸ்டெப்பை போட்டு பார்ப்போம். 3v ஸ்கொயர் 6vன்னு வரும். ஆமாம், 6vனா அப்போ 3 இன்ட்டு பண்ணணும். பாருங்கள், 3 2s are 6v. டிஃபரன்ஷியேட் பண்ணால் டினாமினேட்டர் டிஃபரன்ஷியேட் பண்ணால் நியூமரேட்டர் வரணும். அப்போ டினாமினேட்டர் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 6v
6v மேலே 2v தான் இருக்குது. அப்போ இன்ட்டு 3ஆல் இங்கேயும் இன்ட்டு பண்ணணும். பண்ணிக்கலாம். இன்டகிரேஷன் ஆஃப் 2v 3v ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு dv மைனஸ் dy பை y. செக் பண்ணிக்கலாம். நான் கரெக்டாக எழுதியிருக்கேன்னு செக் பண்ணிக்கலாம். எஸ், மைனஸ் dy பை y. அப்போது இப்போ இன்ட்டு 3 நீங்கள் போட்டாச்சு. ஏன்னா காம்பன்சேட் பண்ணுறதுக்கு 2 சைடும் போடுறேன். அப்போ போடுங்க 6v வருது. அப்போது நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே எழுதிக்கலாம். லாக் டினாமினேட்டர் என்ன இருக்குது 3v ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஃபார்முலா எழுதியாச்சு. திரும்பவும் சொல்கிறேன், டினாமினேட்டர் டிஃபரன்ஷியேட் பண்ணி நியூமரேட்டர் வந்தால் ஃபார்முலா என்ன லாக் டினாமினேட்டர், அவ்வளோதான். -3 எப்படி வந்துச்சுன்னு தெரியல, 3 எப்படி வந்துச்சுன்னு தெரியல. -3 அப்படியே வச்சுக்கோங்க. 1/y log y log mod y ப்ளஸ் லாக் சி முடிஞ்சு, சம்மே முடிஞ்சு. இனி நீங்கள் எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். பாருங்கள், லாக் 3v ஸ்கொயர் ப்ளஸ் 2 இதை வந்து நான் வந்து ஸ்ப்ளிட்டப் பண்ணுறேன். மைனஸ் a பை b லாக் மைனஸ் வந்துச்சுனாலே டிவைடில் எழுதணும். அப்போ லாகை காமன் எடுத்துருங்க, ப்ளஸ்ஸாக இருக்கிறது மேலே எழுதுங்க. ஃபஸ்ட்டு பவரை கொண்டு போயிடலாம், பவர் இப்படி கொண்டு போயிடலாம். அப்போது லாக் y -3, ஓகேவா, -3 இல்லை +3 மைனஸ் மட்டும் அங்கேயே வச்சுக்கோங்க, ப்ளஸ் லாக் சி, மைனஸ் கொண்டு போயிடாதீங்க, ஆன்சர் வராது. அப்போ லாக் 3v ஸ்கொயர் ப்ளஸ் 2 இதை நம்ம அந்த கோஷன் ஃபார்முலா மெத்தடில் எழுதலாம், டிவைட் மெத்தடில். லாகை காமன் எடுங்க, சி ப்ளஸில் இருக்குது அதில் மேலே போட்டுக்கோங்க, மைனஸில் இருக்குது லாக் y கியூப் போட்டாச்சு. இப்போ லாக் போயிடும், கேன்சல் பண்ணி காமி கூட போயிடும். அப்போ 3v ஸ்கொயர் ப்ளஸ் 2 இஸ் ஈக்குவல் டு சி பை y கியூப். இப்போவும் நம்ம சம்ம கம்ப்ளீட் பண்ணல. வியோட வேல்யூ என்னது சப்ஸ்டியூட் பண்ணோம். நம்ம தான் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு vyன்னு வச்சோம். அப்போ v இஸ் ஈக்குவல் டு என்னது எக்ஸ் பை ஒய், v இஸ் ஈக்குவல் டு என்னது எக்ஸ் பை ஒய். அது இங்கே ரீப்ளேஸ் பண்ணோம் விக்கு பதில். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் பை ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 2 இஸ் ஈக்குவல் டு சி பை ஒய் கியூப். இப்போ எல்சிஎம் எடுக்கிறேன், 3x ஸ்கொயர் ப்ளஸ் 2y ஸ்கொயர் டிவைடட் பை ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு சி பை ஒய் கியூப். இப்போ இந்த y கேட்டாயிரும், ஒரு y மட்டும்தான் இருக்கும். இந்த yயும் நான் இங்கே கொண்டு வந்துடுறேன். அப்போது 3x ஸ்கொயர் ஒய் அப்படியே இங்கே வந்து இன்ட்டு ஆயிரும் இது கூட, ப்ளஸ் 2y கியூப் ஈக்குவல் டு சி. இதுதான் ஆன்சர். பாருங்கள், இந்த வையை தூக்கி இது ரெண்டுலையும் இன்ட்டு பண்ணிவிட்டேன், ஈக்குவல் டு சி அப்படியே. ரொம்ப சிம்பிளான சம்மே, உங்களால் முடியும் போடுறதுக்கு. நெக்ஸ்ட்டு 10.5 வந்துட்டோம். 10.5ல் சைன் dy பை dx, இது வந்து அடிக்கடி 3 மார்க்கில் கேட்குறாங்க. 10.5 வேரியபிள் செப்பரேட், dy பை dx உடனே லீனியர் டிஃபரன்ஷியல் போயிடுவீங்க. சம்மை பார்த்து வச்சுக்கோங்க, நீங்கள் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு வேரியபிள் செப்பரேட்லாம் பண்ணி விளையாண்டுருக்காதீங்க, நீங்கள் சம்மை பார்த்து வச்சுக்கோங்க, அவ்வளோதான். என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி தான் நான் சொல்லுவேன். அப்போது இது வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, சைன் dy பை dx இஸ் ஈக்குவல் டு a, சைன் அப்படி கொண்டு போயிருங்க, dy பை dx இஸ் ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் a. சைன் இன்வர்ஸ் ஆஃப் ஏங்கிறது மொத்தமாக கான்ஸ்டன்ட்டு, வேரியபிள் செப்பரேட் பண்ணுறேன். சைன் இன்வர்ஸ் ஆஃப் ஏ இன்டூ டிஎக்ஸ், வேரியபிள் செப்பரேட் பண்ணியாச்சு, இன்டெக்ரல் பண்ணுறேன். டிஒய் சைன் இன்வர்ஸ் ஆஃப் ஏ வந்து மொத்தமாக கான்ஸ்டன்ட், வெளியே வச்சுக்கிறேன் டிஎக்ஸு. இது இன்டெக்ரல் பண்ணால் ஒய் ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் ஏ இன்டெக்ரல் பண்ணால் எக்ஸ் ப்ளஸ் சி. இதுதான் ஆன்சர். பட் ஆனால் நம்ம பவுண்டரி கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, எக்ஸ் ஈக்குவல் டு 0 ஒய் ஈக்குவல் டு 1. அது எப்படி எடுத்தனா, இது வந்து எக்ஸு, இது வந்து ஒய், எப்போவுமே உள்ளே இருந்தால் எக்ஸு. அப்போது எக்ஸ் ஈக்குவல் டு 0னா சைன் 0 0 எல்லாமே 0 ஆயிரும். அப்போ y ஈக்குவல் டு 1, அப்போ c ஈக்குவல் டு 1. அப்போ சிக்கு பதிலாக இதை சப்ஸ்டியூட் பண்ணோம். y ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் a இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1. இந்த 1 இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க, y மைனஸ் 1 ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் a இன்ட்டு எக்ஸ். எக்ஸை டிவைடில் கொண்டு வந்துடலாம், y மைனஸ் 1 டிவைட் பை எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் a. இப்படியே நிப்பாட்டுறதா நிப்பாட்டிக்கலாம், இல்லைனா சைன் இப்படி கொண்டு வந்துருங்க, சைன் இன்வர்ஸ் வெறும் சைனாக மாறிடும், y மைனஸ் 1 எக்ஸ் ஈக்குவல் டு a. இப்படியே நிப்பாட்டிக்கலாம். இதான் ஆன்சர். ரொம்ப சிம்பிளான சம்மே, யோசிச்சு போடுங்க, 3 மார்க்கில் அடிக்கடி கேட்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு 10.8. 10.8 ப்ரொசீஜர் என்னன்னு உங்களுக்கு தெரியும். பாக்டீரியா இருக்குது, இன்க்ரீஸ் அண்ட் ரேட் அண்ட் கல்ச்சர் ப்ரொபோர்ஷனல் டு நம்பர் ப்ரெசன்ட். பாக்டீரியா எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். dx பை dt டேரக்ட் ரேட் ஆஃப் சேஞ்ச் டேரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு எக்ஸ். அப்போ dx பை dt ஈக்குவல் டு kx. ஓகேவா? அப்போ dx பை எக்ஸ் dt அப்படி போயிடும், k dt வேரியபிள் செப்பரேட் பண்ணியாச்சு. இப்போது இன்டெக்ரல் பண்ணணும், dx பை எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு k dt. அப்போது 1 பை எக்ஸ் வந்து லாக் மாட் எக்ஸ் ஈக்குவல் டு kt ப்ளஸ் லாக் மாடு சி. இந்த லாக் மாடு எக்ஸ் இப்படி வரும், மைனஸ் லாக் மாடு சி இப்படி வந்துடும், ஈக்குவல் டு kt. லாக் மைனஸில் இருக்கும்போது இப்படி எழுதிக்கலாம்னு பாருங்கள், லாக் எக்ஸ் பை சி ஈக்குவல் டு kt. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ரெண்டு சைடுமே லாக் எக்ஸ்பொனென்ஷியல் எடுக்க போகிறோம். அப்போ இ லாக் 1 ஆகிடும், இங்கே எக்ஸ்பொனென்ஷியல் ஆகிடும், எக்ஸ் பை சி இ பவர் kt. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு சி இ பவர் kt. இந்த ஜென்ரல் ப்ரொசீஜர் எல்லா சம்முக்கும் இதே தான், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது, கிவன் தட் நம்பர் ட்ரிபிள்ஸ் இன் 5 hours. அந்த பாக்டீரியா வந்து
ட்ரிபிள்ஸ் இன் 5 ஹவர்ஸ்னால் அதாவது டைம் கொடுத்துட்டாங்க ஓகேவா. ட்ரிபிள் 3 மடங்காக மாறுங்கிறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு இனிஷியல் டைம் 0. இனிஷியலாக எவ்வளோ பாக்டீரியா ப்ரெசென்ட் இருக்குன்னு x0 ஒரிஜினல் அமௌண்ட் x0ன்னு வச்சுக்கோங்க. அப்போ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன் x0 எக்ஸுக்கு பதில் x0 டீக்கு பதில் 0 போட்டு e⁻0 1 அப்போ c கிடச்சிடும். இந்த c தூக்கி இதிலே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். x = x0 e⁻kt இதுதான் ஃபஸ்ட் ஈக்குவேஷன். இனிமேல் இதில் தான் எல்லாம் போடணும். அடுத்து எப்போவுமே இனிஷியல் t = 0 தான் வைக்கணும், மறந்துடாதீங்க. அடுத்து t = 5 hours. அடுத்தது 5 ஹவர்ஸில் 3 மடங்காக மாறுது. x = 3 மடங்காக மாறுது. 3 மடங்குனா ஒரிஜினல் அமௌண்ட் வந்து 3 மடங்கு, அதுதான் நான் 3x0ன்னு போட்டிருக்கேன். அப்போ இதுலேருந்து இது சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 3x0 = x0 e⁻5k. ஒன்றும் இல்லைங்க, எக்ஸுக்கு பதில் கேக்கு பதில் டீக்கு பதில் சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். x0 கேன்சல். அப்போ 3 5 இப்படி தெரிச்சா 1/5 = e⁻k. அவ்வளோதான். இது செகண்ட் ஈக்குவேஷன். அடுத்தது how many bacteria will present after 10 years 10 hours 10 ஹவர்ஸ்னால் t = 10 x = 9 × x0. அது ஆக்சுவலாக ஆன்சர் எழுதிட்டேன். எக்ஸு கேட்குறாங்க how many amount of bacteriaன்னு தெரியல. அப்போ இதெல்லாம் தூக்கி இந்த கொஸ்டினில் போடணும். இதான கொஸ்டின், இதான நமக்கு எல்லாமே இருக்கிறது. அப்போ x = x0 e⁻10k. இப்போது x = x0 e⁻10 இப்படி எழுதிக்காமல் வருங்க. e⁻10 வந்து e⁻5k² எழுதிக்கலாம். ஓகேவா. அப்போது இந்த இடத்துல நம்ம 5 இப்படி கொண்டு வரவே தேவையில்லை, 5kன்னு வச்சுக்கோங்க. ஓகே. இப்போ e⁻5k பதில் இங்கே என்ன இருக்குது 3. அப்போ x = x0 e⁻5k பதில் என்ன இருக்குது 3. அப்போ 3² என்னது 9. அப்போ 9x0 9 மடங்கு இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதணும். இந்த பாக்டீரியா வில் இன்க்ரீஸ் தி 9 times of x0 ஆஃப் ஒரிஜினல் அமௌண்ட் ஆஃப் பாக்டீரியா அப்படின்னு எழுதணும். இல்லைனா இந்த பாக்டீரியா வில் இன்க்ரீஸ் ஆஃப்டர் 10 hours 9 × x0 அப்படின்னு எழுதணும். ஓகேவா. இல்லைனா இப்படியே நிப்பாட்டினாலும் 5 மார்க் கொடுத்துருவாங்க. ரொம்ப சிம்பிள். நீங்கள் எப்போவுமே இந்த மாதிரி சம்மில் 10.8ல் அந்த ஜென்ரல் ப்ரொசீஜர் போட்டு இனிஷியல் டைம் 0ன்னு வைக்கணும், மறக்காமல் 0ன்னு வைக்கணும். ஓகேவா. சரி, பாப்புலேஷன் கொஸ்டின் புரிகிற மாதிரி சும்மா ஷார்ட்டாக எழுதியிருக்கேன், என்னால் எழுத முடியாதனால. ஃபைன் தி பாப்புலேஷன் அதாவது பாப்புலேஷன் கண்டுபிடிக்கணும் அட் எனி டைமில். population is directly proportional to population. ஸோ டேரெக்டாகவே நம்ம dp/dt = kp அப்படிலாம் போட்டுடலாம். அப்போ வேரியபிள் செப்பரேட் பண்ணுறேன். dp/p = k dt பண்ணியாச்சு. இன்டெகிரல் பண்ணுறேன். dp/p = k dt. இப்போ இது log p ஆயிடுது = t + log c. ஸோ டேரெக்டாகவே எழுதிடலாம். log p/c டேரெக்டாகவே எழுதிட்டேன் kt. இப்போது எக்ஸ்பொனென்ஷியல் எடுக்கிறேன். எக்ஸ்பொனென்ஷியல் எடுத்தால் p/c e⁻kt. அப்போ p = c e⁻kt தான் எதோடது பாப்புலேஷனோட ஜென்ரல் ஈக்குவேஷன். ஓகே. இது நீங்கள் எல்லா சம்லையும் அப்படி தான். பாப்புலேஷன்னா பின்னு போடுங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி p-ஆ x-ஆ போடுங்க. அப்போது பாப்புலேஷன் அட் தட் இன்ஸ்டன்ட் அண்ட் தட் இன் எ பீரியட் ஆஃப் 40 years 40 வருஷம் கழிஞ்சு 3 லட்சத்துலேருந்து 4 லட்சமாக மாறுது. அப்போ இருக்க பாப்புலேஷன் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும்னு கேட்குறாங்க அட் எனி டைம். நான் என்ன சொல்ல வரேன்னா, ஃபஸ்ட்டு இனிஷியல் டைம் 0 எப்போவுமே. அப்போ பாப்புலேஷன் எவ்வளோ இருந்ததுன்னா 3 lakhs. அப்போ வந்து ஸ்டார்டிங்கில் 3 lakhs. அந்த 3 lakhs போடுங்க. அப்போ p = 3 lakhs அப்படின்னு போட்டாச்சு. e⁻0 1 இப்போ c கிடச்சி, c தூக்கி இதிலே போடுங்க. பாப்புலேஷன் = 3 lakhs e⁻kt. இதுதான் இனிமேல் செகண்ட் ஈக்குவேஷன், இதுதான் ஜென்ரல். ஓகேவா. இப்போது ஆஃப்டர் 40 yearsன்னு சொல்லிட்டாங்க. அப்போ t = 40 3 lakhsலேருந்து 4 lakhs மாறுறது 40 வருஷத்துக்கு அப்புறம். அப்போது பாப்புலேஷன் வந்து எவ்வளோ மாறுது 4 லட்சமாக மாறுது 40 வருஷத்துக்கு அப்புறம் அப்படின்னு எழுதணும். அப்போது இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 4 லட்சம் = 3 லட்சம். ஓகேவா. e⁻40k. இந்த 5 0 இந்த 5 0 கட்டாயம் 4/3 இப்படி வந்துடும், 3 இப்படி வந்துடும். e⁻40k இது வந்து நம்ம என்ன வச்சுக்கலாம்னா தேர்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். அவங்க கேட்குறாங்க எவ்வளோ பாப்புலேஷன் வந்து இருக்கும் அட் எனி டைம் t அப்படின்னா நீங்கள் வந்து ஒன்றுமே பண்ண வேண்டாம். ஒன்றும் இல்லை, இந்த ஜென்ரல் ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க. p = 3 lakhs ஆஃப்டர் 40 years நான் போடுறேன். 5 0 வரணும். 3 lakhs e⁻kt. ஓகேவா. e⁻kt. இந்த இடத்துல எவ்வளோ டைமுக்கு நம்ம கண்டுபிடிக்கணும்னு போட்டிருக்காங்க. நீங்கள் ஒன்றும் பெருசாக பண்ண வேண்டாம். இந்த 40 அந்த பக்கம் தெறிக்க வச்சுருங்க. 4/3 1/40 ஆயிரும். e⁻k. p = பாப்புலேஷன் தானே கேட்குறாங்க. 3 lakhs e⁻k பேர் என்ன போட்டோம் 4/3 1/40 × t. இப்படியே நீ போயிட்டு வேண்டியதான்.
அவங்க கேட்குற கேள்வி என்னென்னா ஒரு கண்டிஷன் மாதிரி கேட்குறாங்க. பாப்புலேஷன் கண்டுபிடிங்க, அமௌண்ட் ஆஃப் பாப்புலேஷன் ஆஃப்டர் 4 lakhs இது சார் 40 yearsக்கு அப்புறம். ஆனால் எனி டைம் டீனா டீ நீங்கள் வந்து எவ்வளோ வருஷத்துக்கு வேணாலும் கண்டுபிடிச்சிக்கலாம்னு அர்த்தம். ஜென்ரலாக கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இதுதான் ஆன்சர். ரொம்ப சிம்பிளான சம்மு பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு 50 liters ஆஃப் இது வந்து 10th சம்முங்க 10.8ல் 50 liters பியூர் வாட்டர் ஃபஸ்ட்டு இருக்குங்க. இது வந்து இன் அவுட்டு டேங்க் இன் அவுட் அவுட்டு. அப்போ டேங்க்கில் தண்ணி வருதுங்க, டேங்க்கில் தண்ணி வருது. ஓகேவா? ஓகே, இன்னு டேங்க்கில் தண்ணி வருது, அவுட்டு. அப்போது டேங்க்கில் தண்ணி வருது dx/dtன்னு சொல்லணும், ரேட் ஆஃப் சேஞ்சு. இன் மைனஸ் அவுட், இன் மைனஸ் அவுட். அப்போ எவ்வளோ உள்ளே வருதோ அதே தான் வெளியே போகும்னு சொல்கிறாங்க. அப்போ 50 liters பியூர் வாட்டர் உள்ளே அனுப்புகிறாங்க. ஸ்டார்டிங் டைம் 0, சரிங்களா? 2 grams ஆஃப் சால்ட் அதாவது 2 grams ஆஃப் சால்ட் டிசால்வ் ஆகுது, இதுக்குள்ளே உள்ளே போய் மிக்ஸ் ஆகிடுது சால்ட்டு கூட. 3 liters per minute, ரேட் ஆஃப் 3 liters per minute நடக்குது. ஃபைண்ட் அமௌண்ட் ஆஃப் சால்ட். நான் கொஸ்டினை ஷார்ட்டாக எழுதியிருக்கிறேன், இன்னும் இருக்குது கொஸ்டின். ஓகேவா? ஸோ இங்கே கலங்கி வர்றது உப்போடு அப்படி என்ன உள்ளே வந்துச்சோ அது உப்போடு சேர்த்து வெளியே வரும், அவ்வளோதான். இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இன்னுங்கிறது நல்லா கவனிங்க. 2 grams ஆஃப் சால்ட் இதானே உள்ளே வருது. 50 liters பியூர் வாட்டர் விட்டுருங்க, 2 grams ஆஃப் சால்ட் உள்ளே வருது. எது கூட மிக்ஸ் ஆகி வருது? 3 liters கூட. 3 2s are 6, அவ்வளோதான். அப்போ டோட்டல் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் என்னது? 50. அது கீழே போட்டுக்கணும். ஓகேவா? அடுத்தது இங்கே எவ்வளோ லிட்டர் வாட்டர் உள்ளே வருது? 3x. அதானே வெளியே போகும் 3. எக்ஸுங்கிறது அமௌண்ட் ஆஃப் சால்ட் எவ்வளோன்னு தெரியுது. அமௌண்ட் ஆஃப் சால்ட் தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். அமௌண்ட் ஆஃப் சால்ட் எவ்வளோ நிறைய மிக்ஸ் ஆகிருக்கு, ஆனால் இங்கே வரப்போ வேரி ஆகலாம். அதுதான் வந்து அமௌண்ட் ஆஃப் சால்ட்டு எவ்வளோன்னு தெரியல. 3 லிட்டர் கூட எவ்வளோன்னு தெரியல. ஸோ அமௌண்ட் ஆஃப் சால்ட். ஓகேவா? எக்ஸ் போட்டேன். இது மட்டும் எழுதி தெரிஞ்சால் போதும். இப்போது dx/dt. இப்போது இந்த -3 வெளியே எடுத்துருங்க. அப்போது எக்ஸு முன்னாடி வந்துடும், சைன் சேஞ்ச் அதில் ப்ளஸ் ஆகிறப்போ எக்ஸு முன்னாடி வந்துடும். இங்கே 2 பின்னாடி போயிடும். -2 டிவைடட் பை 50. இதில் எந்த டவுட்டுமே இருக்காது. ஓகேவா? x -2 டிவைடட் பை 50 தப்பாக போட்டேன். எக்ஸ் -3 வெளியே எடுத்தால் x/50 அப்படியே வந்துடும் -2. நீங்களே பாருங்கள், 3 வெளியே எடுக்கிற -3 வெளியே எடுத்தால் -3 வெளியே எடுத்தால் இது ப்ளஸ் ஆயிரும். அப்போ முன்னாடி எழுதிக்கோங்க x/50. இது வந்து 2 -2, ஏன்னா மைனஸ் தான் வெளியே எடுத்துருக்கு. அப்போ சைன் சேஞ்ச் ஆகும். இப்போ எல்சிஎம் எடுங்க. எல்சிஎம் எடுத்தால் x - 100 டிவைடட் பை 50. ஓகே, அப்போது dx/dt திரும்பவும் dx/dt -3/50 x - 100. இது ஜென்ரல் ஈக்குவேஷன். இப்போது நம்ம வேரியபிள் செப்பரேட் பண்ணுறோம். dx/x - 100 மட்டும் இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. = -3/50 அப்படியே வச்சுக்கோங்க, இன்டூ dt. இது இப்படி கொண்டு போங்க, அவ்வளோதான். இன்டெக்ரல் பண்ணுங்கள். வேரியபிள் செப்பரேட் பண்ணியாச்சு. x - 100 = -3/50 வெளியே வச்சுக்கோங்க, இன்டெக்ரல் dt. இது 1/x மாதிரி. 1/x வந்து log x. அப்போ log x - 100. ஓகேவா? = -3/50 dt இன்டெக்ரல் பண்ண t. பாருங்கள், dt இன்டெக்ரல் பண்ண t ப்ளஸ் சீனும் போட்டுக்கலாம், லாக் சீனும் போட்டுக்கலாம். லாக் சீனே நான் போட்டுறேன். ஓகே, நம்ம சீனும் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த சைடு வந்துச்சுன்னா நமக்கு என்ன வரும்? log x - 100 மைனஸ் log mod c -3/50 t. நம்ம இது எப்படி எழுதலாம்னு பாருங்கள். x - 100 டிவைடட் பை c இந்த ஃபார்மேட் எழுதலாம். அப்போ log எக்ஸ்பொனென்ஷியல் 2 பக்கம் எடுத்தால் e log 1 ஆகிடும். அப்போ e இங்கே வந்துடும். x - 100 e பவர் -3/50 இன்ட்டு t. அப்போ x - 100 c e பவர் -3/50 இன்ட்டு t. ஸோ ஜென்ரல் ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிட்டோம். அமௌண்ட் ஆஃப் சால்ட் கேட்குறாங்க. இனிஷியல் டைம் 0. அப்போ இனிஷியல் டைம் 0னா உப்பே இருக்காது. இனிஷியலாக x = 0, டைமும் 0. அப்படி தானே இனிஷியல் அமௌண்ட், ஏன்னா பியூர் வாட்டர்னு சொல்லிட்டாங்க. இனிஷியலாகவே பியூர் வாட்டர் தான் வந்துருக்கு, சால்ட் இல்லை. அப்போ அமௌண்ட் ஆஃப் சால்ட் 0 ஸ்டார்டிங்கில், டைமும் 0. அப்போ x = 0னா -100 மட்டும் வரும். டைமும் 0னா e பவர் 0 1 இன்ட்டு c CE. CE தூக்கி இதிலே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். x - 100 -100 e பவர் -3/50 இன்ட்டு t. இப்படியே நிப்பாட்டுறா தான் நிப்பாட்டிக்கலாம். இல்லை அப்படின்னா அமௌண்ட் ஆஃப் சால்ட் தான் கேட்குறேன் எக்ஸு. ஸோ -100 அப்படி போச்சுன்னா +100 -100 e பவர் -3/50 இன்ட்டு t. இதில் 100 காமன் எடுங்க. 1 - e பவர் -3/50 இன்ட்டு t. எப்படி வேணாலும் நிப்பாட்டிக்கலாம். இப்படி நிப்பாட்டிக்கலாம், இப்படி நிப்பாட்டிக்கலாம். ரொம்ப சிம்பிள். அமௌண்ட் ஆஃப் சால்ட்டை நம்ம கண்டுபிடிச்சி எக்ஸ் கண்டுபிடிக்கிறதுனால இந்த 100 அந்த பக்கம் கொண்டு போயிட்டேன். ரொம்ப சிம்பிளான சம். இந்த ஸ்டார்டிங்கில் மட்டும் கொஞ்சம் விஷயத்தை மறந்துடாதீங்க. தேங்க்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு
Next, a pot of boiling, temperature Newton's law of cooling sum, a pot of boiling water 100 degrees Celsius at time t equal to 0. இங்கே சம் இப்படி கோர்வே எழுதுறேன். இங்கே பாருங்கள், இனிஷியலாக டைம் ஈக்குவல் டு டி ஈக்குவல் டு 0 100 டிகிரி செல்சியஸ் இருந்திருக்கு. அடுத்து லெஃப்ட் கூல் ஆஃப்டர் 5 மினிட்ஸ் கழிஞ்சு கூல் ஆகிருக்கு 80 டிகிரி செல்சியஸாக மாறி இருக்கு. அடுத்து அனதர் 5 மினிட்ஸ் கழிஞ்சு, அனதர் 5 மினிட்ஸ்னால் லேட்டர் 5 மினிட்ஸ்னால் 5 + 5 10 5ன்னு போட்டுறாதீங்க, 65 டிகிரி செல்சியஸ். டிட்டர்மைன் தி டெம்பரேச்சர் ஆஃப் கிச்சன், சரௌண்டிங் டெம்பரேச்சர் கேட்குறாங்க, எஸ் கேட்குறாங்க. இதுதான் சம்மு, இதான் சம்மு. டெம்பரேச்சர் ஃபஸ்ட்டு எழுதி டெம்பரேச்சர் சம்மில் அப்படி எழுதிட்டு என்ன கண்டுபிடிக்கிறோன்னா அது ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் போடுங்க. அப்போ டெம்பரேச்சர் ஆஃப் கிச்சன் கேட்குறான், சரௌண்டிங் டெம்பரேச்சர் தான் கேட்குறான், எஸ். அப்போ நமக்கு தெரியும் நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங், ds/dt டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் t - s. அப்போ ds/dt ஈக்குவல் டு k × t - s. ஸோ இது வேரியபிள் செப்பரேட் பண்ணுறேன். ds/t - s ஈக்குவல் டு k × dt இன்டெக்ரல் பண்ணுறேன். ds/t - s ஈக்குவல் டு k dt. இப்போ 1/t - s log t - s. அதே தான் நான் என்ன இங்கே போடுறேன்னா அதே தான் எல்லா சம்பளம் k dt ப்ளஸ் log c டேரெக்டாக எழுதிடலாமா? log காமனாக எடுத்து t - s / c இப்படி வந்துடும் ஈக்குவல் டு kt. இப்போ log எக்ஸ்பொனென்ஷியலாக மாறிடும். எக்ஸ்பொனென்ஷியல் ரெண்டு சைடுமே எடுத்தால் e log 1 ஆகிடும். இங்கே t - s c e power kt. அப்போ t - s is equal to c e power kt. இதுதான் ஜென்ரல் ஈக்குவேஷன். ஓகேவா? இப்போது ஃபஸ்ட்டு கண்டிஷன் டைம் ஈக்குவல் டு 0 100 டிகிரி செல்சியஸ், டைம் ஈக்குவல் டு 0, டெம்பரேச்சர் வந்து என்னது 100 டிகிரி செல்சியஸ். அப்போது டெம்பரேச்சருக்கு பதிலாக 100 டிகிரி மைனஸ் சி இ பவர் 0 1 × c சி சியை தூக்கி இதிலே சப்ஸ்டிட் பண்ணுங்கள். t - s is equal to 100 - s e power kt. இது இப்படியே நிப்பாட்டுங்க. செகண்ட் ஈக்குவேஷன். அடுத்த டெம்பரேச்சர் என்ன கேட்குறாங்க, டைம் என்ன கேட்குறாங்க, t ஈக்குவல் டு 5. அடுத்து 80 டிகிரி செல்சியஸ் கூல் ஆகுது. ஓகே, இப்போது இதிலே போடுங்க 80 டிகிரி செல்சியஸ் மைனஸ் எஸ் 100 - s e பவர் 5k. இப்போ 80 - s 100 - s e பவர் 5k. இது அப்படியே வச்சுக்கோங்க. இது தேர்ட் ஈக்குவேஷன். இதை மட்டும் இப்படி கொண்டு வந்துட்டேன். e பவர் 5k கண்டுபிடிச்சிருக்கேன். அடுத்த லாஸ்ட்டு டைம் என்னது, லாஸ்ட் டைம் t 10, டெம்பரேச்சர் வந்து 65 டிகிரி செல்சியஸ். ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இதில் அப்போ டெம்பரேச்சர் வந்து 65 மைனஸ் எஸ் 100 எஸ் இ பவர் கேடி. இங்கே இ பவர் 5k ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கிறோம். இந்த 5 அந்த பக்கம் போயிடுச்சு அப்படின்னா 80 - s 100 - s 1/5 மாறிடும் ஈக்குவல் டு இ பவர் கே. இதை தூக்கி இந்த இ பவர் கேக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணுறேன். டைம் வந்து 10, அதை போடுறேங்க. 65 டிகிரி மைனஸ் எஸ் 100 - s இ பவர் கேவோட வேல்யூ என்னென்னா 80 - s / 100 - s இன்ட்டு டி வந்து பவர் 10. இங்கே ஆல்ரெடி 1/5 இருக்குது தெரியுதா, 1/5. அப்போ 10/5 இங்கே இது ரெண்டு கேன்சல் பண்ணால் ஸ்கொயர். இப்போது 65 - s 100 - s இப்படி எழுதிக்காமல் பாருங்கள். 80 - s இன்ட்டு 80 - s / 100 - s இன்ட்டு 100 - s எழுதியாச்சு. 100 - s 100 - s கேன்சல். இப்போ 100 - s இப்படி கொண்டு வந்துருங்க. 65 - s இன்ட்டு 100 - s கண்டுபிடிச்சாச்சு. இங்கே வந்து 80 - s ஹோல் ஸ்கொயர் மேலே, அவ்வளோதான். இப்போ எஸ் கண்டுபிடிக்கணும். இப்போ 65 இன்ட்டு பண்ணுங்கள், 6500. இது வந்து -65s மைனஸ் 100s அடுத்த ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர். இது a - ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. 1600 a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் மைனஸ் 2ab மைனஸ் 2 × 80 160s. அவ்வளோதான். எஸ் ஸ்கொயர் கட் பண்ணிடுங்க. இப்போ மீதியெல்லாம் இப்படி கொண்டு வந்து எஸ் மட்டும் தனியாக வச்சுக்கோங்க. இது ரெண்டு கூட்டுங்க. மைனஸ் 165s, இங்கே 160 வந்து இந்த பக்கம் வந்துச்சுன்னா ப்ளஸ் 160s. 1600 அங்கேயே வச்சுக்கோங்க. 6500 அப்படி கொண்டு போயிருங்க. அப்போ என்ன ஆகும், 6500. இங்கே 80 ஸ்கொயர் பண்ணால் 1600 கிடையாது, 6400. அப்போ 6400 மாறுது. அப்போது 165 160 போச்சுன்னா எவ்வளோ, 5. என்ன 5 மைனஸ் 5s. 6400 6400 6500 போச்சுன்னா எவ்வளோ, 100. அப்போது எஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன 100 -100 மைனஸ் கேன்சல். எஸ் இஸ் ஈக்குவல் டு 20. இப்போ 20 டிகிரி செல்சியஸ் தான் ரூம் டெம்பரேச்சர். அப்போ லாஸ்ட் எழுதுங்க. இந்த டெம்பரேச்சர் ஆஃப் கிச்சன் இஸ் 20 டிகிரி செல்சியஸ். ரொம்ப சிம்பிள், அங்கே மட்டும் சொதப்பிடாதீங்க. லாஸ்ட்டு இது வந்து 3 மார்க்ஸு, லாஸ்ட்டு 3.
எக்ஸைஸ் 10.3 இது கண்டிப்பாக ஒரு 3 மார்க். நான் ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட் எலிமினேட்டிங் ஏதோ ஒரு சம் 10.3ல போட்டேன்னா கண்டிப்பாக அது வரக்கூடிய சம் தான் 3 மார்க்கில். ஃபைன் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும். y ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கான். வேறு a and b இஸ் ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட். இந்த சம்மில் நம்ம இந்த ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். ab எவ்வளோ இருக்கோ அவ்வளோ டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அதுதான் அதை எலிமினேட் பண்ணணும். y ஈக்குவல் டு ae பவர் 8x ப்ளஸ் be பவர் மைனஸ் 8x. இப்போ ஃபஸ்ட்டு dy பை dx எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறேன். ae பவர் 8x வந்து 8 முன்னாடி வந்துடும். ae பவர் 8x ப்ளஸ் இங்கே பாருங்கள் be பவர் மைனஸ் 8x தான் வரும், முன்னாடி மைனஸ் 8 வந்துடும். ஓகேவா? இப்போது நல்லா கேட்டுக்கோங்க. a 8e பவர் x ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 8 be பவர் மைனஸ் 8x. ஓகேவா? இப்போது திரும்பவும் dy பை dx போட்டுட்டேன். திரும்பவும் d ஸ்கொயர் y பை dx ஸ்கொயர். ஏன்னா ரெண்டு ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட் இருக்குது, அதனால் ரெண்டு டைம் டிஃபரன்ஷியேஷன் பண்ணுறேன். அப்போது திரும்பவும் 8 முன்னாடி வந்துச்சுன்னா 64 மாறிடும். 8 8 64. ae பவர் 8x தான் நம்ம டிஃபரன்ஷியேஷன். மைனஸ் e பவர் 8x, e பவர் 8x தான். மைனஸ் இருக்கனால மைனஸ் முன்னாடி வந்துடும், மைனஸ் 8 முன்னாடி வந்துடும். அப்போ ப்ளஸ் 64. 8 8 64. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் be பவர் மைனஸ் 8x. ஓகேவா? இப்போது 64 காமன் எடுத்துருங்க. அப்போ ae பவர் 8x ப்ளஸ் be பவர் மைனஸ் 8x. ரொம்ப சிம்பிளான சம்மு, சொதப்பிடாதீங்க. 64 d ஸ்கொயர் y பை dx ஸ்கொயர். இந்த வேல்யூ என்னது? இந்த வேல்யூ தான் y. அது பாருங்கள், இது y தானே, கொஸ்டின் தானே. அப்போ y அவங்க டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண சொன்னாங்க, ஃபார்ம் பண்ணியாச்சு. இப்படியே நீ படிக்கலாம். இல்லைனா d ஸ்கொயர் y பை dx ஸ்கொயர் மைனஸ் 64y ஈக்குவல் டு 0. இந்த 64y இப்படி கொண்டு வந்து நீ படிக்கலாம். அவங்க டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண சொன்னாங்க, ஏபியை எலிமினேட் பண்ணி, அதாவது ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட் எலிமினேட் பண்ணி பண்ணணும். இதுதான் 10.3. பட் இது ரொம்ப முக்கியமான சம், போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதுவும் ஃபைன் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் பை எலிமினேட்டிங் ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட் ஏ. ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட் ஏவை டிஃபரன்ஷியேட் எலிமினேட் பண்ணணும். அப்போ ஒரே ஒரு ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட் தான் இருக்குது. அப்போ ஒரு வாட்டி டிஃபரன்ஷியேட் பண்ணணும். 2y இன்ட்டு dy பை dx. எப்படி? எக்ஸை பொறுத்து பண்ணுறேன், மேலே இருக்க டிகிரி 2yன்னு வந்துருச்சு. எக்ஸை பொறுத்து பண்ணுறதுனால இன்ட்டு dy பை dx. மறந்துடாதீங்க. 4a அப்படியே வச்சுக்கோங்க. எக்ஸ் வந்து 1 ஆகிடும் டிஃபரன்ஷியேட் பண்ணால். கான்ஸ்டன்ட் அப்படியே தானே இருக்கும். அப்போது இது ரெண்டும் கேன்சல் பண்ணிக்கலாம். 2. அப்போது y பை 2 dy பை dx இஸ் ஈக்குவல் டு a கண்டுபிடிச்சிட்டேன். ரொம்ப சிம்பிள். இந்த 2 இப்படி கொண்டு வந்துட்டேன், அவ்வளோதான். இந்த ஏவை தூக்கி கொஸ்டின்லேயே போடணும். y ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4. ஏவை தூக்கி கொஸ்டின்லேயே போடுறோம். y பை 2 இன்ட்டு dy பை dx. ஓகேவா? இன்ட்டு எக்ஸ். ஏக்கு பதிலாக சப்ஸ்டிட் பண்ணிட்டேன். அப்போ இந்த 4 இந்த கேன்சல் ஆகிடும் 2. ஓகேவா? அப்புறம் இந்த y ஸ்கொயரும் இந்த yயும் கேன்சல், ஒரே ஒரு y. அப்போ இந்த 2 இப்படி கொண்டு வந்துருங்க. y பை 2 இஸ் ஈக்குவல் டு dy பை dx. எக்ஸையும் கீழே கொண்டு வந்துருங்க. 2 பை எக்ஸ். இந்த ஃபார்மேட்டில் பாட்டிக்கலாம். நீங்கள் எப்படி வேணாலும் நிப்பாட்டி. டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்னா டிஃபரன்ஷியல் ஃபார்மேட் இருக்கணும், dy பை dx ஃபார்மேட் இருக்கணும். அதனால் இப்படி நிப்பாட்டிட்டேன். இல்லைனா இப்படியே நிப்பாட்டினாலும் கரெக்டு தான். எக்ஸை மட்டும் இப்படி கொண்டு வந்துருங்க, 2 இப்படி கொண்டு வந்துருங்க, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான சம், அடிக்கடி கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபார்ம் ஏ டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் பை எலிமினேட்டிங் ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட். அதே தான் இந்த சம் கேட்பாங்க. dy ரெண்டு ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட் இருக்குது, கவனிச்சிங்களா? ab. அப்போ ரெண்டு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். a cos xனா a மைனஸ் a sin x ப்ளஸ் b cos x. டிஃபரன்ஷியேட் பண்ணியாச்சு. திரும்பவும் ஒரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணுறேன். d ஸ்கொயர் y பை dx ஸ்கொயர் மைனஸ் a sin x வந்து cos x மைனஸ் a cos x ப்ளஸ் b cos x வந்து மைனஸ் b sin x. மைனஸை காமன் எடுக்கிறேன். a cos x ப்ளஸ் b sin x. இங்கே பாருங்கள், மைனஸ் a cos x b sin x வந்து y. d ஸ்கொயர் y பை dx ஸ்கொயர். அப்போ d ஸ்கொயர் y பை dx ஸ்கொயர் மைனஸ் y உள்ளே வந்துடும், ப்ளஸ் y. ஸோ இதுதான் ஆன்சர். அவங்க டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண சொல்லிட்டோம், ஃபார்ம் பண்ணியாச்சு. ஒன்றுமே கிடையாதுங்க. ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட்னா ரெண்டு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ரெண்டு ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட் இருக்குது, டிஃபரன்ஷியேட் பண்ண தெரிஞ்சால் போதும். இது போட்டுடலாம். அடுத்தது லாஸ்ட் சம். ஸோ 10.4ல் 4வது சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து ஒரு சொல்யூஷன். y ஈக்குவல் டு ஷோ தட் சம். இது ஒரு கொஸ்டின், இதுதான் ஆன்சர். இது வந்து ஷோ தட் சம் LHS ஈக்குவல் டு RHS ப்ரூவ் பண்ணணும். ரொம்ப சிம்பிள். இது வந்து ஒரு ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட் இருக்குது, டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். இல்லைனா இங்கே எவ்வளோ டைம் டிஃபரன்ஷியேஷன் பாருங்கள். இதான ஷோ தட்டு. ரெண்டு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ ரெண்டு டைம் பண்ணிடுவோம். dy பை dx e பவர் மைனஸ் எக்ஸ் வந்து மைனஸ் e பவர் மைனஸ் எக்ஸ். அடுத்து mx வந்து x 1 ஆகிடும் டிஃபரன்ஷியேட் பண்ணால், ப்ளஸ் m. n வந்து 0 ஆகிடும், ஏன்னா கான்ஸ்டன்ட். அடுத்து திரும்பவும் ரெண்டாவது முறையும் பண்ணுவோம். d ஸ்கொயர் y பை dx ஸ்கொயர். அப்போ e பவர் மைனஸ் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் e பவர் மைனஸ் எக்ஸ் தான். மேலே இருக்க மைனஸ் முன்னாடி வந்துடும், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு, அவ்வளோதான். அப்போ ப்ளஸ் m என்னது, இந்த டிஃபரன்ஷியேஷன் பண்ணால் 0.
கிடச்சிருச்சு. இப்போ ரொம்ப சிம்பிளாக வந்துருச்சு. இப்போ நமக்கு ஆன்சர் வேணும். இதை வந்து இப்படி எழுதிக்கலாம்னு வருங்க, d2y/dx2 எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். 1/e⁻x எழுதிக்கலாமா? e⁻−x 1/e⁻x எழுது. e⁻x இப்படி கொண்டு வந்துருங்க. e⁻x d2y/dx2 = 1. அப்போ e⁻x d2y/dx2 -1 = 0. 1 இப்படி கொண்டு வந்துருங்க. ஆன்சர் வந்துருச்சு பாருங்கள். சார் இப்படி டெரைவ் பண்ணி தான் போடணுமா? இல்லை, நீங்கள் சப்ஸ்டியூஷன் கொடுத்தும் போடலாம். e⁻x d2y/dx2 கண்டுபிடிச்சிருக்கியா? என்ன கண்டுபிடிச்சிருக்க? இங்கே கண்டுபிடிச்சிருக்கியா? இங்கே கண்டுபிடிச்சது இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி கூட போடலாம். உன் இஷ்டம். நான் 15 சம்ஸ் இன்றைக்கி போட்டிருக்கோம், சால்வ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட். டே 2 இன்றைக்கி நிறைவடையுது. டே 3 நாளைக்கு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் முடிஞ்சிடும். ஸோ நெக்ஸ்ட் சாப்டருக்கு போவோம். சாப்டர் வாரியாக போயிட்டுருக்கேன். சூப்பராக நம்ம கொண்டு போகலாம். நேற்றுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் 30-35 சம் போட்டிருக்கோம். நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் எனக்கு அனுப்புங்க, பார்க்கலாம். ஓகேவா? நான் பார்க்குறேன். அப்போ தான் நான் வந்து இந்த சேலஞ்சை கொண்டு போவேன். ஏன்னா நீங்கள் போடுறீங்களா என்னன்னே தெரியல. தேங்க்யூ.